சினிமா அதிகமா பணம் புழங்குகிற தொழில். அதனாலேயே கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை ஏற்பட்டு நல்ல நண்பர்கள் கூட பிரிந்து சென்ற பல சம்பவங்கள் உண்டு. ஒரு சிலர் விதி விலக்காக நேர்மையாக இருந்தவர்களும் உண்டு. அதில் எம்ஜிஆர் முதன்மையானவர். நாகிரெட்டி தயாரித்த எங்க வீட்டு பிள்ளை படத்தின் சென்னை விநியோக உரிமையை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பெற்றது. படம் மாபெரும் வெற்றி பெற்று அதிக லாபம் கொடுத்தது. எம்ஜிஆர் நாகிரெட்டிக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு காசோலை எழுதி, கூடவே அதிக லாபம் கிடைத்ததால் உங்களுக்கும் பங்கு தருகிறேன் என்று கொடுத்தனுப்பினார். அதை வாங்க மறுத்து அந்த தொகையை எம்ஜிஆர் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நல்ல காரியத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள சொல்லி திருப்பி அனுப்பினார் நாகிரெட்டி. ஒரு தயாரிப்பாளருக்கும் விநியோகஸ்தருக்கும் இருந்த நல்ல நட்புக்கு அது அடையாளம். அதேபோல் இன்னொரு சம்பவம். எம்ஜிஆருக்கு காலத்தால் அழியாத புகழை தன் பாடல்கள் மூலம் கொடுத்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் மிகவும் இளைய வயதிலேயே இறந்துவிட்டார். எம்ஜிஆர் அவர் குடும்பத்துக்கு நிதி உதவி செய்து வாரிசுகளுக்கு வேலை வாங்கி கொடுத்தார். நாடோடி மன்னன் படத்தின் அனைத்து பாடல்களின் உரிமையையும் கல்யாண சுந்தரம் மனைவி பெயருக்கு எழுதி கொடுத்தார். தன் வாழ்நாளில் யாருக்கும் செய்நன்றி மறவாதவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரை வள்ளல், கடவுள் என்று மக்கள் போற்றியது அவரது இந்த குணத்திற்குதான்.